கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் கிட்ட தீபா வந்து சண்டை போடுறாங்க பொசசிவாக. ஏன்னா கார்த்திக் வந்து கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ அப்போது அவங்கக்கிட்ட அவங்களோட ஷர்ட்டு இல்லைங்க. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து துவைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது வந்து பேண்ட்டு டிஷர்ட்டு மட்டும் இருக்குது. ஷர்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கம்பெனியில் நடந்த அந்த ஆக்சிடெண்ட் பற்றி சொல்கிறாரு. அப்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு என்னோடய ஷர்ட்டை கொடுக்க வேண்டிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அதனால தான் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரிங்க, நான் ஏதோ தப்பு சொல்லலை, நீங்கள் நாளைக்கு வரும்போது அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்திக் வந்து அவங்க கம்பெனியில் இந்த மாதிரி ரம்யா கிட்டே நடந்துக்கிறதெல்லாம் தீபாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை. கார்த்திக் நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்தோடு அவங்க வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுடைய கல்யாண நாள் அன்னைக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்து போகிறாங்க. புது வீட்டில் தீபாவும் கார்த்திக்கும் ஸோ இவங்க எல்லாருமே அந்த வீட்டில் இருக்காங்க. அங்கே வந்து இங்கே எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது, இந்த வீட்டில் உன்னோட மருமக அப்படின்ற முழு அங்கீகாரத்தையும் நீ இங்கே வந்து காட்டலாம். ஸோ எல்லா உரிமையுமே உனக்கு இருக்குது, இந்த வீட்டோட முழு பொறுப்பையுமே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம தீபா கிட்ட கொடுத்துட்றாங்க நாச்சியார். முழு மருமகன்ற அங்கீகாரத்தையும் கொடுத்து அவங்கக்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திக்குமே தீபாவுக்கும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தீபா கார்த்திக்காக கல்யாண நாளுக்கு ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் ஷாப் வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ரம்யாவை மீட் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபா. நான் இங்கே கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க.